இன்றைய 5 முக்கிய செய்திகள். வரும் 2027 ஜனவரி 1ஆம் தேதி முதல் சிங்கப்பூருக்குள் நுழையும் வெளிநாட்டு வாகனங்களுக்கான கட்டணம் உயர்த்தப்படும். அத்துடன் வெளிநாட்டு வாகனங்களுக்கு ஆண்டுக்கு 10 நாள்களும் வாரத்தில் குறிப்பிட்ட சில மணி நேரமும் வழங்கப்பட்டு வரும் இலவச நுழைவு அனுமதியும் ரத்து செய்யப்படும். சிங்கப்பூரில் 10 இல் 8 நிறுவனங்கள் பரந்துபட்ட சமூக நோக்கங்களுக்கு ஆதரவளிப்பதை தங்கள் கடமையாக கருதுவது ஓர் ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. தன்னார்வ தொண்டு நன்கொடை நடவடிக்கைகளில் நிறுவனங்கள் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாகவும் ஆய்வு முடிவுகள் தெரிவித்தன. சீன புத்தாண்டை முன்னிட்டு சிங்கப்பூரின் இருநில சோதனைச் சாவடிகளிலும் கடுமையான நெரிசல் ஏற்படலாம் என்று குடிநுழைவு சோதனைச் சாவடி ஆணையம் தெரிவித்துள்ளது. மலேசியாவில் வாகன விபத்தில் காயமுற்றதால் வாழ்நாள் மருத்துவ பராமரிப்பு தேவைப்படும் சிங்கப்பூரருக்கு வழங்கப்பட்ட 4.7 மில்லியன் வெள்ளி இழப்பீட்டுத் தொகை மேல்முறையீட்டில் 3.5 மில்லியன் வெள்ளியாக குறைக்கப்பட்டது. கிரீன்லாந்து பிரச்சினைக்கு சட்டப்படியான முறையில் அமைதி தீர்வு காண வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார்.